சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனல். தெரியாததை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 15th டே டிஎன்பிசி குரூப் 4 டைபிஸ்ட் கவுன்சிலிங்ல என்னென்ன நடந்தது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு 15th 23rd நவம்பர்ல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறோம். ஆக்சுவலி இன்னைக்கு எவ்வளவு சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னா ஒன்லி 32 சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்குது. பிகாஸ் இன்னும் ஒரு 3 கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. அதனால 32 தான் ஃபில் ஆயிருக்கு. டோட்டல் வேகன்சி 2839ல இருந்து ஃபில் ஆயிருக்கிறது இது வரைக்கும் 2391 வேகன்ட் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 444 டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. பட் நம்ம பிளாக்டு சீட்ஸ் போக 301 தான் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த அவைலபிள் இருக்குது. மற்ற இதெல்லாம் பிளாக்டு சீட்ஸ். ஓகேங்களா? தென் கிராஃப் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபில்டு சீட்ஸ்ல இன்னொரு 3 டேஸ் தான் இருக்கு. 26th முடியறதுனால அவ்வளவுதான். இதே மாதிரி தான் ஒரு 3 டேஸ்க்கு வரும். தென் ஓவரால்ல இன்னைக்கு எப்படி ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எஸ்சி விமன்ல 5 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. எஸ்சி விமன் நில்லு. இந்த மாதிரி எஸ்சி விமன் நம்மளுக்கு அவைலபிளே கிடையாது. ஓகேங்களா? எஸ்சி விமன் நம்மளுக்கு நில் எதுவுமே இல்லை. தென் எஸ்சி ஏல இன்னும் 15 அவைலபிள்ஸ் இருக்குது. இன்னைக்கு 5 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குது. 5 சீட்ஸ் ஃபில் ஆனதுல 15 சீட்டு தான் அவைலபிள் இருக்கு. பிசிஎம்ல பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு 3 சீட் எடுத்திருக்காங்க. இன்னும் 10 சீட் இருக்குது. இன்னும் எஸ்சிஏக்கு இப்ப 3 டேஸ், இன்னும் 24, 25, 26 3 நாள் தான் இருக்குது. 3 நாளைக்கும் எஸ்சிஏக்கு அவைலபிள் இருக்கும் மேபி. பிசிஎம்ல 4 ஃபில் ஆயிருக்கு. சரி 3 ஃபில் ஆயிருக்கு. அவங்களுக்கும் இன்னொரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு இருக்கும். எஸ்சி ஜெனரல்ல 0, எஸ்சி விமன்லயும் 0, எஸ்சி ஜெனரல்லையும் 0. இனிமேல் நம்மளுக்கு கிடையாது எஸ்சி ஜெனரலும் விமனும். எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்ல 3 சீட் ஃபில் ஆகி 0, அதுவும் இனிமேல் நம்மளுக்கு அதுவும் கிடையாது. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு 3 சீட் ஃபில் ஆயிருக்கு. அது போக இன்னும் 7 சீட் இருக்கு. எஸ்சிஏல நம்மளுக்கு இன்னும் 7 சீட் இருக்குது. இங்கேயும் எஸ்சிஏல 15 சீட் இருக்குது. எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 7 சீட் அவைலபிள் இருக்கு. எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 0. எஸ்சில ஃபுல்லா இன்னைக்கு நில்லு. எப்படி பிசி எம்பிசி ஆச்சோ அதுல இது மாதிரி நில் ஆயிடுச்சு. தென் எஸ்டி ஜெனரல் ஜிடி ஜெனரல் முல்டால அவங்க எத்தனை சீட்ஸ் எடுத்து இன்னைக்கு ஒரு சீட் ஃபில் பண்ணிருக்காங்க. நம்ம பிளாக் பண்ண சீட்ஸ் போக இன்னும் 2 சீட் அவைலபிள் இருக்கு. பிசி ஜெனரல் முல்டால இன்னைக்கு ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. அவங்க 14 சீட் நம்மளுக்கு பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அது போகவே இன்னும் 20 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. பிசிஎம் ஜெனரல்ல இன்னைக்கு ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 30 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. பிசிஎம் விமன்ல 1 ஃபில் ஆகி 15 அவைலபிள் இருக்கு. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 1 ஃபில் ஆயிருக்கு. எஸ்சி நில். எம்பிசி முல்டா அதுல 0 நில். அவங்க ஏற்கனவே 2 பிளாக் பண்ணிருக்காங்க. பிளாக் பண்ணதோட 0 ஆயிடுச்சு. எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 1 ஃபில் ஆகி இன்னும் 12 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏல இன்னைக்கு 1 ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 4 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்னையோட எஸ்சி கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இத நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் வைஸ்ல எப்படி எப்படி இருக்குன்னா இப்போ ஜெனரல்ல நம்மளுக்கு சீட்ஸ் எதுவுமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஜெனரல்ல ஃபுல்லா 0. தென் பிசில இது ஃபுல்லுமே 0. அதுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது.
தென் எம்பிசியில ஸ்பெஷல் கேட்டகரியில மட்டும்தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியில எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? ஜெனரல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜெனரல்ல விடோஸ் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில 18 அவைலபிள் இருக்குது. ஜெனரல் பிளைண்ட்ல பிளாக் பண்ணது போகவே இன்னும் 5 இருக்கு. ஜெனரல் டெஃப்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. ஜெனரல் ஆர்த்தோல 3 இருக்குது. ஜெனரல்ல விமன் ஆர்த்தோல 1 இருக்குது. ஜெனரல் ரெஸ்கியூடு விடோல பிஎஸ்டிஎம்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. ஜெனரல் முல்டால 2 தான் இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி நான் பிசிக்கும் பார்த்துடலாம். ஜெனரல்ல அப்ப இதுலயும் ஒண்ணு இருக்கு போல. 30 சீட்ஸ் வச்சு அதை எடுத்து வச்சுட்டேன். 30 சீட்ஸ் எதுல இருக்குன்னா ஜெனரல் டெஃப்ல விமன் டெஃப்ல 30 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. சரிங்களா? ஜெனரல் பிசில பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் விடோல 17 இருக்கு. ஜெனரல் பிளைண்ட்ல 9 இருக்கு. ஜெனரல் டெஃப்ல 3 இருக்குது. விமன் டெஃப்ல 1 இருக்குது. ரெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்ல 5 இருக்குது. பிசில ஜெனரல் முல்டால 22 சீட்ஸ் இருக்குது. தென் எம்பிசில பார்த்தோம்னா ரெஸ்டியூட் விடோல 9 இருக்கு. பிளைண்ட்ல 4, எம்பிசில ஜெனரல் டெஃப்ல 4, ஜெனரல் ஆர்த்தோல 6, விமன் ஆர்த்தோல 2, ரெஸ்டியூட் பிஎஸ்டிஎம்ல விடோல 2 இருக்குது. இவங்களுக்கும் வேகன்சி இருக்குது. தென் அடுத்ததா ஃபில் ஆயிருக்குது எஸ்சில. இருக்கு ஜெனரல் டிஸ்ட்ரிக்ட் விடோல 6 இருக்குது. ஜெனரல் பிளைண்ட்ல 3 இருக்குது. ஜெனரல் ஆர்த்தோல 7 இருக்குது. ஜெனரல் முல்டால 2 இருக்குது. இது எஸ்சில இன்னும் அவைலபிள் இருக்கிறது. பிசிஎம்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி அது அவைலபிள் இருக்கு. இன்னும் 0 ஆகல. பிசிஎம் ஜெனரல்ல 30 இருக்குது. பிசிஎம் விமன்ல 15 இருக்குது. பிசிஎம் ரெஸ்டியூட் விடோல 8 இருக்குது. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 3 இருக்குது. பிசிஎம் பிளைண்ட்ல ஜெனரல் பிளைண்ட்ல 1 இருக்குது. பிசிஎம் டெஃப்ல 2 இருக்குது. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 10, பிசி பிஎஸ்டிஎம்ல 2 இருக்குது. தென் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்சிஏ. எஸ்சிஏல ஜெனரல்ல 15 இருக்குது. விமன்ல 4, ரெஸ்டியூட் விடோ 1, எக்ஸ் சர்வீஸ்மேன் 0 ஆயிடுச்சு. பிளைண்ட் 0 ஆயிடுச்சு. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 7 இருக்குது. விமன் பிஎஸ்டிஎம்ல 5 இருக்குது. ரெஸ்டியூட் விடோல 4 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 0 இருக்குது. சாரி, எக்ஸ் சர்வீஸ்மேன்ல முடிஞ்சிருச்சு. 2 எக்ஸ் சர்வீஸ்மேனே முடிஞ்சிருக்கு. இப்ப எஸ்டில ஜெனரல்ல 14 இருக்குது. எஸ்டி விமன்ல 1 இருக்குது. எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 12, எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விடோல 3 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 1 இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல் வேகன்சிஸ் இது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து இப்ப டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு டீட்டெயிலா ஃபுல்லா எல்லாருக்கும் உள்ளதை ஃபுல்லா போடுறேன். இந்த வீடியோவுக்கு அப்புறமா இப்போ ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.